கொஞ்சம் சீக்கிரமா பேசிட்டு கொஞ்சம் சீக்கிரமா செட்டில் ஆகுங்க ப்ரோ ப்ளீஸ். பிசிசி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள அனுப்புங்க ப்ரோ. அனுப்புங்க நண்பா அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் த இமிடியட் ரெஸ்பான்ஸ். 12th மேன் அனுப்பிச்சிருங்க அப்படியே கையோட ப்ளீஸ். காமேஷ் ப்ரோ கையோட அவங்களை கூட்டு வந்துருங்க 12th மேனை. வேகமா ப்ரோ. மணி கரெக்டா 1-2 ப்ரோ. 1-3 ஃபர்ஸ்ட் பால் போட்டுருங்க. 1:35 இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சிடணும் ப்ரோ. 1:35 இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சிடணும். கரெக்டா 1-3 ஸ்டார்ட் பண்றீங்க. 1:35 முடிஞ்சிடணும். அம்பையர் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் பால. அப்படியா? ஸோ கமிட்டி தகவல் வந்திருக்கு இந்த மேட்ச் செம்மையா இருக்கும், ஃபயரா இருக்கும்னு. ஸோ அதே மாதிரி ஃபயரா எடுத்துட்டு போங்க இந்த மேட்ச். கமான் 1-3 ஆயிடுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பால் போடுங்க. ப்ரோ டைம் 1-3 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் போடுங்க ப்ரோ வச்சுக்காம. பேட்ஸ்மேன் செட்டில் ஆகுங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பாலை செலக்ட் பண்ணிட்டு. வேற லெவல் பண்றான்டா சந்தோஷ் கேமராமேன். காத்தடிக்குது, அன்பிரடிக்டபிளா இருக்குது. போடுங்க நண்பா முதல் பால போடுங்க நண்பா. விக்கி அண்ட் காமேஷ் ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ் வாங்க பிசிசி பாளையக்கோட்டை அணிக்காக. பவுலிங் எண்ட்ல மணிகண்டன் வந்திருக்காரு ஸ்டார்ட் பண்றதுக்கு பவர் பிளே ஓவர. பேக் ஃபுட் புல் ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். குட் ஸ்டாப், லவ்லி ஸ்டாப். நல்ல ஒரு தடுப்பு. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க மணிகண்டன். ஸ்லாட்ல இருந்த பந்து ஒரு ஃப்ரீ ஸ்விங் லெக் ஸ்டம்ப் திசையில 1 பவுன்ஸ் பவுண்டரி. முதல் பவுண்டரியை பதிவு பண்றாருங்க விக்னேஷ். குட் ஷாட். லோட்டாஸாவே கன்வெர்ட் பண்ணாரு. 6 லாங் ஆஃப் ரீஜியன்ல ஒரு நாளை தொடர்ந்து ஒரு 6. நல்ல ஒரு பிளாக் ஹோலுக்கான ட்ரை. கொஞ்சம் மேல விழுந்துச்சு. கரெக்டா கன்வெர்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். குட் ஷாட். நல்ல ஒரு ஸ்விங் ஸ்பீடு. அதுவும் 6 பிளாட்டா ஒரு 6. பேக் டு பேக் சிக்ஸஸ். முதல் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டு இருக்காருங்க விக்னேஷ் ஃபார் த டீம், ஃபார் த பிரான்ச்சைசி பாளையக்கோட்டை பிசிசிக்காக. நான் ஆடிக்கினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி, நான் அடிச்சுக்கினே இருப்பேன்ற மாதிரி இருக்காரு. நாளை தொடர்ந்து 2-6 பேக் டு பேக். லாஸ்ட் 2 மோர். வெல் பிளேடு. பாலுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர். க்ளோஸா போகல இந்த பால், முன்னாடி இழுத்து போட்டாரு. டாட் பால். நல்ல ரிசல்ட். எல்இடி இருக்கீங்களா இங்க? எல்இடி. குட் ஷாட்டுங்க. எல்லா பக்கமும் ஆடுறாரு. என்னடா இது ஃபர்ஸ்ட் ரன் ரீச் ஆறதுக்குள்ள செகண்ட் ரன் வந்துட்ட. பவுண்டரியா? ஓ எஸ். ஒன் மோர் பவுண்டரி டு என் தி ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். 20 ஓட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. 2-4 2-6 2 டாட் பால் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஓவரை விக்கெட் இழப்பின்றி 20 ஓட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பிசிசி பாளையக்கோட்டை. குட் ஷாட்.
எல்இடி கார அண்ணன் கொஞ்சம் இருந்தீங்கன்னா வாங்க. எல்இடி அண்ணன் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க. ஃபாஸ்டா போடுங்க ப்ரோ, ஃபாஸ்டா போடுங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே போடுறதுக்கு விமல் மல்லு. லோட்டாஸாவே கன்வெர்ட் பண்ணாரு காமேஷ் பேட்ல இருந்து வர்ற ஒரு மிகப்பெரிய 6. போன ஓவர் உண்டு, இந்த ஓவர் எந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் இங்க லோட்டாஸாவே வாங்கி அடிச்சாரு. முதல் பிரேக் த்ரூ இந்த ஓவரில் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் நேரா பேட்ல போட்டாரு. லவ்லி பாலுங்க, சூப்பரா போட்டாரு. போன பால் தான் வந்து கையில இருந்து பிச்சுக்கிட்டு போச்சு ஃபுல் டாஸா. ஆனாலும் தன் மேல நம்பிக்கை வச்சு கரெக்டா கிரீஸ்லேயே போடப்பட்ட பந்து, பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து. ஒயிட் கால்ஸ், நல்ல லென்த் ஆக்சுவலி. ப்ரோ இந்த எல்இடி இருக்கீங்களா, கொஞ்சம் வாங்க ப்ரோ. ஸ்லாக்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் நினைக்கிறேன். கரெக்டா படல, ஒரு மிஸ் ஹிட். இப்பதான் முதல் சிங்கிளே வருது இந்த மேட்ச்ல. பேட்ல பட்டிருக்கு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பின்னாடி ரீஜியன்ல. எஸ், அதுவும் 4. ஸோ விக்னேஷ் எப்பெல்லாம் ஸ்ட்ரைக்ல வராரோ அப்பெல்லாம் வந்து பவுண்டரி கிடைக்குதுங்க டீம் பிசிசிக்கு. கரெக்டா ஏறி போய் நின்னுறாரு, எங்க விழுந்தாலும் அடிச்சிடறாரு கரெக்டா. ஒன்லி பால் டு ரெஸ்ட்ரிக்ட் தி பேட்ஸ்மேன். பிளாக் ஹோல் தான், யாக்கர் தான். அவஞ்சர்ஸ்க்கு ஒரு மேட்ச் இருக்கா இன்னைக்கு டேல. வானுயர சென்ற பந்து, ஐயோ கேட்ச் டிராப்புங்க. அன்ஸ்டாப்பபிள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. கண்டிப்பா கேட்ச புடிச்சிருக்கணும். காஸ்ட்லி கேட்சா இருக்க போது கண்டிப்பா அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது. லவ்லி பாலுங்க, மீண்டும் யாக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பந்து, சூப்பர் பால். ஸோ டாட் பால் டு இன் தி ஓவர். 2 பவர் பிளே முடியல. அணி இன்னைக்கு 33 விக்கெட் இழப்பின்றி, 33 ஃபார் நோ லாஸ் அட் தி எண்ட் ஆஃப் பவர் பிளே ஓவர்ஸ். ஃபாஸ்டா போடுங்க நண்பா, ஃபாஸ்டா போடுங்க நண்பா. 1:32க்கு இந்த இன்னிங்ஸை முடிச்சிடணும். 33 ப்ரோ. விக்கெட் இழப்பின்றி 33 ஓட்டங்கள். கிங்ஸ் 11 வாட்டார் அந்த அணியில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் அவங்க லாஸ்ட் பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் 2 வின்ஸ் அவங்க சைடு இருக்கு. இன்னும் ஒரு மேட்சும் இருக்கு இன்னைக்கு டேல அவங்களுக்கு. ஒயிட் கால்ஸ், த ஓவர் ஸ்டார்ட்ஸ் வித் ஒயிட். கௌதம் வந்திருக்காருங்க, நியூ பவுலரா. விக்கெட்டுக்கான தேடல் நினைக்கிறேன். பவுலரை மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. வந்துச்சுண்ணா. காத்து கொஞ்சம் ஓவர் அடிச்சு நடுவில். ஃபுல் டாஸ் பால், கீப்பர் மிஸ் பண்ணிருக்காரு. பைஸ்ல சிங்கிள். போடுங்க நண்பா, இன்னும் 3 மேட்ச் நடத்தணும் வெளியில. நாங்க ஃபாஸ்டா பண்ணி கொடுங்க நண்பா ப்ளீஸ். ஃபுல் டாஸ், லேட் டைமிங். கரெக்டா வச்சிருந்தாங்க ஃபீல்டராங்க. நல்ல ஒரு இமிடியேட் ரெஸ்பான்ஸ்.
மீண்டும் அகலப்பந்து. நல்ல வேகம் இருக்கு கையில. கரெக்டா கொடுப்பாங்க ப்ரோ. ரெண்டு டீமுக்கும் அதே அம்பையர் தான், கரெக்டா கொடுப்பாங்க. ஓகே ஓகே, ஃபேர் பிளே ஃபேர் பிளே. ஒரு வாகன அடி. வாட் அ ஷாட்டுங்க. ஃபிளாட்டா ஒரு 6. தம்பி அந்த பால் எடுத்து போடியா. தேங்க்ஸ் யா. காமேஷ் பேட்ல இருந்து வர 1 more 6. ஆக்சுவலா நல்ல பால். பெரிய லெவலில் அவர் ஸ்லாட்ல போடல, ஓரளவுக்கு டீசெண்டாக மேலே போட்டாரு. பட் கரெக்டாக அடிச்சாருன்னு சொல்லலாம் காமேஷ். பாலுக்கு வர முடியாத அளவுக்கு ஃபிளாட்டாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ விக்கெட் இழப்பின்றி நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும் டீம் பிசிசிக்காக. குட் ஷாட். பிக்கெஸ்ட் 6 ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயோ போச்சுங்க பந்து. தம்பி அப்படியே போய் என் சைக்கிள்ல. அண்ணா இங்க இருக்க யாராவது பால் எடுத்து போடுங்கண்ணே. அந்த மாட்டுக்கு பக்கத்துல கிடக்கு பால். நன்றிண்ணே நன்றிண்ணே. அந்த பாலை கலெக்ட் பண்ணி போடுங்க யாராவது ப்ளீஸ். ஒன் மோர் 6 இந்த ஓவர்ல. முதல் பார்ட்னர்ஷிப் இங்க 50 ஓட்டங்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கான ட்ரை. நல்ல பால். யாக்கிங் லென்த் டெலிவரிஸ். வேற எங்க போட்டாலும் அடிச்சிடறாங்கப்பா கரெக்டா. ஒரு பால் இருக்கா? ஓவருங்களா? ஓகே, 3 ஓவர் முடியல. செக் பண்ணுங்க ப்ரோ, ஓவரா ஒரு பால் இருக்கான்னு. ஒரு பால் இருக்கு ப்ரோ. லாஸ்ட் ஒன் மோர். ஒயிட் கால்ஸ். 50 ஓட்டங்கள் எட்டி பிடிச்சிருக்காங்க பிசிசி பாளையக்கோட்டை. முதல் ஜோடிக்கு இங்க 50 பார்ட்னர்ஷிப். விக்னேஷ் 25 ஓட்டங்கள், காமேஷ் 20 ஓட்டங்கள், 5 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. பேட்ல பட்டிருக்கு. எஸ், பவுண்டரியும் கிடைச்சிருக்கு. பவுண்டரி கிட்ட போய் உருண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இத்துடன் 3 ஓவர்கள் முற்று பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 54 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். 54 for 0. போடுங்க போடுங்க, ஃபாஸ்டா போடுங்க ப்ரோ. பவுண்டரிஸ் அதிகமா போயிட்டு இருக்கு, ஸோ டைமும் அதிகமா போயிட்டு இருக்கு. போடுங்க நண்பா, போடுங்க நண்பா, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி கொடுங்க நண்பா. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க ப்ரோ. ஓடியே எடுக்கல தண்ணி. வெல் போல். பாடி லைன்ல ஒரு ஷார்ட் பால். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். குயிக்கா இருந்துச்சு பந்து. லோ ரன் அப்ல நல்ல பேஸ் போட்டாரு. வெல் பால் அகைன். பெரிய லெவல்ல விட்டு கொடுக்கல, ஆனாலும் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாருங்க காமேஷ். மிட் விக்கெட் ரீஜியன்ல ஃபாஸ்டா போயிருக்கு. ஃபிளாட்டா ஒரு பவுண்டரி. இந்த ஓவர்ல வர ஒரு முதல் பவுண்டரி. வெல் பிளேட் காமேஷ். நல்ல பால் ஆக்சுவலி. லோட்டாஸ் 6 ஓட்டங்கள். தம்பி இடியா கொஞ்சம் நான் எடுத்து போடுவார். வெயிட் பண்ணு. தேங்க்ஸ்ண்ணே. அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போடுங்க.
ஸ்கோர் அன்ஸ்டாப்பபிளா வந்துகிட்டு இருக்கு பிசிசிக்காக. வானிலை சென்ற பந்து கேட்சுக்கான ஒரு வாய்ப்பா, பால் கண்ட்ரோல் ஃபீல்டர். எஸ், முதல் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க டீம் பிசிசி. காமேஷ் ஆட்டம் இழந்து வெளியே 11 பந்துகள்ல 30 ஓட்டங்களை பதிவு பண்ணி நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள ஓடிவாங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ ஓடிவாங்க ப்ரோ. சரத் ப்ரோ கொஞ்சம் வேமா வாங்க ப்ரோ, அப்படி வாங்க, ஜாக்கிங்ல வாங்க, அப்பதான் சுறுசுறுப்பா இருக்கும். மேட்சையும் ஃபாஸ்டா நடத்தணும், மழையும் வரக்கூடாது, நீங்க தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். குட் ஷாட், கவர் ரீஜியன்ல கையிலே போயிருக்கு. சோ நேத்துக்கு இடையில அரை சதம் கடந்த ஒரு பிளேயர் சரத், அவர் இங்க வெரி ஃபர்ஸ்ட் பால்லே ஆட்டம் இழந்து வெளியே. சோ பேக் டு பேக் விக்கெட்ஸ். சோ பவுலர் விமல் சூப்பரா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஓவரை. நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. கதிரவன் நியூ பேட்ஸ்மேனா உள்ள. பவுலர் விமல் அண்ட் ஹேட்ரிக். கொஞ்சம் ஃபாஸ்டா நண்பா. சரத் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்லாட்ல போட்டு ஆட விட்டு அவுட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பட்டு திருச்சா எங்க போகுமோ அங்க போட்டான் ஃபீல்டர். குட் ஷாட். ஹேட்ரிக் பாலா இருந்தா என்ன, இல்லன்னா எனக்கு என்ன, நான் அடிக்க தாண்டா போறேன்ற மாதிரி உள்ள வந்த முதல் பந்திலே பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு கதிர். நாலு ஓவர் முடிவுல அணி எண்ணிக்கை 68, 2 விக்கெட் இழந்து 68 for 2 at the end of 4 overs. ஃபாஸ்டா பண்ணுங்க ப்ரோ, ஃபாஸ்டா பண்ணுங்க. முதல் பாதியின் முதல் பாதி பிசிசி பாளையக்கோட்டைக்கு சாதகமா போயிருக்கு. 68 ஓட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க 4 ஓவர்ல. எவ்வளவு அடிச்சாலும் அவங்க திருப்பி அடிப்பாங்க ப்ரோ அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பிசிசி எகெயின்ஸ்டா எஸ்எஸ்கேவும். ஸோ பார்க்கலாம், ப்ரெஷரா போகணும், அதுதான் வேணும் எங்களுக்கு, ஜாலியா இருக்கணும். போடுங்க ஏன்னா அங்கிருந்து வராது. ஒயிட் கால்ஸ். முகமது. The over starts with wide. Good shot. ஸ்லாட்டில் இருந்த பந்து 6. அடிக்கடி அந்த பந்தை எடுத்து போடும் அன்பு உள்ளத்துக்கு நன்றி. Well played, good shot. Covers region la. Straight to the fielder, single only. Nalla comeback from the bowler. நிதானிச்சு பால முன்னாடி இழுத்து போட்டாரு. Good shot. ரெண்டு பாலுமே 6 போன ரெண்டு பாலுமே பெரிய லெவல்ல வித்துல இல்ல. ஓரளவுக்கு டீசென்ட்டா மேல வரைக்கும் போட்டாரு, ஆனாலும் கொஞ்சம் வித்துல இருந்துச்சுன்னு சொல்லலாம். இரண்டாவது 6 பதிவு பண்றாங்க. இந்த முறை கதிர் பேட்ல இருந்து வந்திருக்கு. ஆளுக்கு ஒரு 6 இந்த ஓவர்ல. வெல் போல். கரெக்டான இடத்துல போட்ட பால் எதுவும் அடிக்கல, அவங்க முன்னாடி இழுத்து இழுத்து போட்டார் தெளிவா.
ஃபுல் டாஸ் உள்ளேயா வெளியா? ஐயோ என்ன சேவுங்க எப்பா! கண்டிப்பா 6 ரன் போக வேண்டியது குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஜம்ப் பண்ணி தட்டி விட்டுருக்காரு உள்ள. குட் சேவ். கன்ஃபார்மா 6 ரன் சேவ் பண்ணி கொடுத்துறாங்க அந்த டீமுக்காக. சூப்பர் சேவ். அகலப்பந்து நல்ல ஷாட் கவர் சீரியல்ல பலார்னு ஒரு சான்ஸ் ஃபார். ஓய்யோ எப்பா என்னப்பா புல்வெளித்தலை மாதிரி நினைச்சு டைவ் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க டீம் எஸ்எஸ்கே. என்ன டைவுங்க எப்பா! சரியான டைவ். பிடிச்சிருந்தா செம்மையா இருந்திருக்கும். இது ரெண்டுமே கட் பண்றாங்க. ஹரி 86 ஓட்டங்கள் 2 விக்கெட்ல இருந்து. எத்தனை ஓவர்? 6 ஓவரா? 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 86. 2 விக்கெட்ல இருந்து. ஃபாஸ்டா போடுங்க, ஃபாஸ்டா போடுங்க, ஃபாஸ்டா போடுங்க. கொஞ்சம் வேகமாக போடவும் ப்ளீஸ். லோட்டாஸ் பேட்டுக்கு வேகமா போய் பட்டுருச்சு பந்து முன்னாடியே. சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால்ல. எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் எஸ்எஸ்கேல இருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு. ஸோ மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மீண்டும் ஒரு லோ டாஸ். நல்ல வேகம் போடுறாங்க, பிடிச்சி அழுத்துறாங்க நினைக்கிறேன் பால. அதான் ஃபுல் டாஸா போகுது. மீண்டும் ஒரு லோ டாஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்த விக்னேஷ் ஒரு எண்ட்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. 38 ஓட்டங்களை பதிவு பண்ணி வெல் போல், எக்ஸலன்ட் டெலிவரி. பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து. விக்கெட் கால்ஸ் ஃப்ரம் அம்பையர். ஆட்டம் இழக்கிறார் விக்னேஷ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து ஒரு எண்ட்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவர் இங்க ஆட்டம் இழந்து வெளியே. நீ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வந்துருங்க. கொஞ்சம் வேகமா வாங்க நண்பா பேட்ஸ்மேன். தேங்க்யூ. மதி நியூ பேட்ஸ்மேனா உள்ள. 14 பால் இருக்கு. மதி பேட்ல இருந்து எவ்வளவு ஸ்கோர் வருதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கதிர் அவர் பேட்ல இருந்து 2 6 பார்த்துருக்கோம். கொஞ்சம் வேகமா போடுங்க. That ball again. செம்ம ஓவரா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். சூப்பர் கம்பேக்கிங் ஓவரா போயிட்டு இருக்கு ஃபார் தி டீம் எஸ்எஸ்கேக்கு. லோட்டாஸ் மீண்டும் ஒரு லோட்டாஸ். செம்ம ஓவருங்க. வெறும் 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்து முக்கியமான விக்கெட் வெல்செட் பேட்ஸ்மேன் விக்கெட்டையும் பிடிச்சு
சூப்பர் ஓவர் போட்டு முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இங்க குட்டி. எஸ்எஸ்கே அணிக்காக 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 88, 3 விக்கெட் இழந்து. 5 நிமிஷம் தான் இருக்கு, போடுங்க ஃபாஸ்டா போடுங்க. கொஞ்சம் வேகமா போடுங்க ப்ரோ. பேட்ஸ்மேன் செட்டில் ஆகுங்க ப்ரோ. ஐயா யாருக்குமே வந்து முதல் இன்னிங்ஸ்ல பிரேக்கே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ, போயிடுவார், போடுங்க. சிங்கிள். ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். ஏந்தி தான் விட்டுருக்காரு கவர்ஸ் ரீஜன்ல. நல்ல டேக்கன். மீண்டும் ஒரு விக்கெட் லூஸ் பண்றாங்க இங்க பிசிசி. குயிக்கா ஓடி வாங்க ப்ரோ. ஃபாஸ்டா வாங்க ப்ரோ, ஃபாஸ்டா வாங்க ப்ரோ நண்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிவில் இன்ஜினியர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நடத்தக்கூடிய மேட்ச்ல ஸ்விங், பெரிய ஸ்விங், பின்னாடி ஆள் இல்லை, ஓடிடுவான். இல்லை ஃபீல்டர் வச்சுட்டாங்க மேலே. சிவில் இன்ஜினியர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில், அதே மாதிரி எம்இ யாராச்சும் இருந்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக நடத்தக்கூடிய மேட்ச்சில் ஒரு டீமுக்காக விளையாடுறதுக்கு, அசோசியேஷன் சார்பாக நீங்கள் விளையாடுறதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா அவங்க டீமில் தாராளமாக ஜாயின் பண்ணி விளையாண்டுக்கலாம். ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமிட்டியை அணுகுங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்து அந்த சிவில் இன்ஜினியர் டீமில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா படிச்சிருந்தாலே போதும். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மாஸ்டர்ஸ் ஆர் பிஇ. குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல நினைக்கிறேன். மிட் விக்கெட் ரீஜன்ல டிராப்புங்க. கையில் போன கேட்ச விட்டுருக்காங்க. நல்ல ஹைட்டு. So far so good. போன ஓவர் தொடர்ந்து இந்த ஓவரும் சிக்கன பந்து வீச்சா போயிட்டு இருக்கு. சிங்கிள் 2. வெல் போல். எக்ஸலண்ட் ஓவர். டாட் பால் டு எந்தி ஓவர். 5 ரன்ல போட்டார் அந்த ஓவர். சூப்பரா போட்டாரு. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை சாரி விக்கெட் 93, 5 விக்கெட் இழந்து 93 for 5 at the end of 7 overs. ஒன் லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்டா போடுங்க ப்ரோ. 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. 1:32 தான் சொன்னேன் உங்களுக்கு. 1:30 ஆயிடுச்சு. வேமா வாங்க நண்பா, பேட்ஸ்மேன் நண்பா. டேய் 4வது மேட்ச் லூஸ். அவெஞ்சர்ஸே 2 மேட்ச் ஆட்டாங்க. அவங்க நடுவுல ஒருத்தவங்க ஆடுனாங்க. கமான் கமான் நண்பா கமான். குட்டி வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரா ஸ்டாப் பண்ண முடியல. நல்ல வேகம் போடுறாரு, ஆனால் நேராக போய் பேட்லேயே போடுறாரு. போன ஓவரை வெறும் 2 ரன்ல போட்டு போனார் குட்டி. அவருடைய ஓவர் இங்கே டெத் ஓவரில் முதல் பந்திலேயே பவுண்டரி அடிச்சு ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெஷர் போட்டிருக்காரு மதி ஃப்ரம் பிசிசி பழைய கோட்டை. Well bowled. Excellent delivery. ஆஹா, ரன் அவுட்.
6வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க ப்ரோ, கோச்சுக்காம. இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களே, எப்படி பண்றீங்க? கமான் கமான் நண்பா. 1:32 ஆயிடுச்சு நண்பா, போடுங்க நண்பா. குட் ஷாட், மட்டார்னு ஒரு முட்டு. சந்தித்த முதல் பந்திலேயே 6 கவின் பேட்ல இருந்து. இறுக்கி புட்டி முறுக்கி சுத்தி அட்டின்ற மாதிரி ஒரு அடி. லெஃப்டி ஏறி போனதை பார்த்துட்டு ஒயிட் லைன் வரைக்கும் இழுத்தாரு, அதையும் வலிச்சு தொடச்சு அடிச்சாருப்பா. டபேஜ் பாலுக்கு போக முடியல. நல்ல கம்பேக் சிங்கிள். கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க ப்ரோ. பலார்னு ஒரு அரை, நேருக்கு நேரா லாங் ஆஃப் ரீஜியன்ல. குட் ஸ்டாப். ஸோ லெஃப்டியை ஸ்ட்ரைக்ல வைக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள், நல்ல ரன்னிங். வெல் பால். ஸோ இந்த விக்கெட்டா? ஓகே, இந்த டாட் பாலோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 8 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு மொத்தமா 106 ஓட்டங்கள், 107 என்பது வெற்றி இலக்கு ஃபார் த டீம், ஃபார் த பிரான்ச்சைசி எஸ்எஸ்கே. ஓகே ஓகே, உள்ள வாங்க ப்ரோ, பிசிசி உள்ள வாங்க. 1:34 ப்ரோ, 1:37க்கு போட்டுருங்க பால. ஒன்னு 35 ஆயிடுச்சு ப்ரோ. 1:37க்கு ஃபர்ஸ்ட் பால் போட்டுருங்க ப்ளீஸ். வெளியே 3 மேட்ச் நடத்தணும், நீங்க மனசு வச்சுனா நடக்கும். ஸோ இடையில நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துடலாம். ஸோ குரூப் ஏல ரெட் டிராகன் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறாங்க. 4 மேட்ச்சில் 3 மேட்ச் வின் பண்ணி ஸோ நல்ல டாமினட்டாக இருக்காங்க. 1 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிங்ஸ் 11 வாட்டார் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் லாஸ் பண்ணி செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. டிராகன் பாய்ஸ் 2 மேட்ச்சுக்கு 1 மேட்சை வின் பண்ணி 1 மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது டிராகன் பாய்ஸ்க்கு. ஸோ அவெஞ்சர்ஸ் அலத்தம்பாடி அவங்க 3 மேட்ச் ஆடி 1 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபோர்த்தில் இருக்காங்க. மண்ணை டஃப் 50 2மே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே டாப் ஆஃப் த டேபிளில் 2க்கு 2 வின் பண்ணி டாமினட்டாக இருக்காங்க.
பாளையக்கோட்டை பிசிசி அவங்களும் 2 வின் பண்ணி டாமினண்டா செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ரன் ரேட் படி எஸ்எஸ்கே டாப்ல இருக்காங்க. வின்ஸ் பிரபாகோட்டை அவங்க வந்து 2-1 வின் பண்ணி 1 லாஸ் பண்ணியிருக்காங்க. 2 பாயிண்ட்ல அவங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ ஐயாஸ்மென்ஸ் மற்றும் ட்ரிபிள் ஏ ஸ்குவாட் வந்து 2-2 லாஸ் பண்ணி பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க, 4th and 5th பொசிஷன்ல. ஸோ இதான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அப்டேஷன். பேட்ஸ்மேன் எஸ்எஸ்கே பேட்ஸ்மேன் உள்ள போங்க ப்ரோ. ஃபீல்டர்ஸே போயிட்டாங்க, செட்டில் டவுனே ஆயிட்டாங்க. எஸ்எஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் நண்பா கொஞ்சம் வேகமா உள்ள போங்க நண்பா. 3 மணிக்கு மேல மழை எதிர்பார்க்கலாம், தயவு செஞ்சு உள்ள போங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. 1:37 ஆயிடுச்சு ப்ரோ. பவுலர் ஸ்டார்ட் பண்ணுங்க. காமேஷ் ஸ்டார்ட் பண்றாரா? தேங்க்யூ பாலாஜி, எங்களுக்காக பிச்சை வெள்ளை அடித்துக் கொண்டிருக்கும் தம்பி பாலாஜி. வேலை முடிந்து விட்டால் வேகமாக வெளியே வரும். எஸ்எஸ்கேவோட ஜெர்சி சூப்பராக இருக்கு, ஐ லைக் இட். அவங்க பேண்டோட சேர்த்து அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு. ஆமா, இங்கேருந்து பார்க்கும்போது பேடு கட்டின மாதிரியே இருக்கானா, கையில் வேற ஏதோ க்ளவுஸ் மாதிரி போட்டிருக்காரு வேற. ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, போடுங்க ப்ரோ. காமேஷ் இங்கே ஸ்டார்ட் பண்றாரு. அதே மாதிரி மணிகண்டன் மற்றும் பிரபா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா உள்ள. 107 என்பது வெற்றி இலக்கு 8 ஓவருக்கு. ஸோ சேசபிள் டிஃபெண்டபிள் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்கே ஆல்ரெடி வந்து 2-2 வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ பாளையக்கோட்டை ஆல்சோ அன்பீட்டபிள்ஸ். ஸோ அன்பீட்டபிள்ஸ் வர்சஸ் அன்பீட்டபிள்ஸ், பெஸ்ட் விசஸ் பெஸ்ட்டுக்கான மேட்ச் போயிட்டு இருக்கு உள்ள. ஸோ 2 டீம்ல யாரோ ஒரு அணி முதல் தோல்வியை சந்திக்க போறாங்க இந்த மேட்ச்ல என்பது குறிப்பிடத்தக்கது. யாராவது சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நடக்கக்கூடிய மேட்ச்ல சிவில் இன்ஜினியர்ஸ் டீம் வந்து தேவைப்படுது. ஸோ யாராவது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படிச்சிருந்தாலோ அல்லது சிவில் இன்ஜினியர் படிச்சிருந்தாலோ அல்லது எம்இ படிச்சிருந்தாலோ அந்த டீம்ல நீங்க ஜாயின் பண்ணி விளையாட நினைச்சீங்கன்னா கமிட்டியை அணுகுங்கள். வேகமாக வெளியே வாருங்கள் பாலாஜி. போடுங்க போடுங்க போடுங்க. 3, 2, 1 லெட்ஸ் பிளே. பெரிய சுத்து. ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ரவுண்ட் த ஸ்டெம்ஸ்ல இருந்து நல்ல வேகம். காமேஷ் டு மணிகண்டன். புல் ஷாட் ஃபாஸ்டா போயிருக்கு ஸ்கொயர் லெக் திசையில. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். அங்க த்ரோ ஃபுல்லா அடிச்சுதான் மேபி க்ளோஸ் காலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். மணிகண்டன் மற்றும் பிரபா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ஃபார் த டீம் எஸ்எஸ்கே. குட் ஷாட், ஒன் ஹேண்டட் ஷாட். உள்ளே வெளியான்னு பார்க்கலாம். எஸ், 6 மிட் விக்கெட் ரீஜன்ல அடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய 6 ஒன் ஹேண்ட்ல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. முதல் முறையா இந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து நான் லோக்கல் கிரிக்கெட்ல பார்க்கறேன். கடந்த 4 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ஷாட் நான் பார்த்ததே இல்லை. ஒன் ஹேண்ட் ஷாட், அதுவும் 6 போய் விழுந்தது. ஸ்லோ ஏர் 1 அடிச்சிடுவார்னு நினைச்சேன். 6 தொடர்ந்து ஒரு டாட் பால். கம் பேக் ஃப்ரம் த பவுலர் காமேஷ். ஒரு காட் சேஞ்சிங்க. டாட் பாலுக்கு அப்புறம் கார்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. குட் ஷாட். அலட்சியமா அடிக்கப்பட்ட ஒரு 6 பிக்கஸ்ட் 6ங்க. எங்கேயோ அடிச்சிட்டாரு. அந்த பாலை கொஞ்சம் யாராவது இருங்களேன் ப்ளீஸ்.
தேங்க்ஸ்ரா தம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே உள்ள வர ரெண்டாவது 6 மணிகண்டன் பேட்ல இருந்து என்ன அடி. White calls, pressure on the bowler. குட் ஷாட். வானத்துக்கே போயிருக்குங்க. வானத்தை முத்தமிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு பந்து. ஆஹா நினைச்சேன், ஏன்னா அவ்வளோ ஹைட்டு போயிருந்துச்சு. 2 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு கேட்சை டிராப் பண்ணியிருக்கிறாங்க மணிகண்டன். நல்ல கம்பேக்கிங் பவுலிங். ஒரு பவர் பிளே ஓவர் முடிந்து விழுந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 17 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். 250 வர்சஸ் டிராகன் பாய்ஸ்க்கான ஆட்டம். ஸோ 2 டீமோட கேப்டன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆவாங்க. 250 கேப்டன் மற்றும் டிராகன் பாய்ஸ்க்கான கேப்டன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆவாங்க. ஸோ இரண்டாவது மற்றும் கடைசி பவர் பிளே ஓவர் எவ்வளோ ஸ்கோர் கொண்டு வரான்னு பார்க்கலாம். Well ball starts with that ball. நல்ல போய்கிட்டு இருக்கு எஸ்எஸ்கேக்கு. சோ ஃபார் இதுவரையும் நல்ல ரன் ரேட்ல போய்கிட்டு இருக்காங்க. 41 பந்துகளில் 90 ரன்கள் தேவை. பிரபாத் பேங் சூப்பர் மெசி ஸ்டார்ட்ஸ் நவ. இங்க தரமான ஒரு அடி. What a shot from the batsman. ஷஃபிள் பண்ணாரு. நேரா ஒரு ஹிட். தரமான ஒரு ஷாட். இங்க ஒரு 6 ரன் பதிவு பண்ணிருக்காங்க தன்னோட பேட்ல இருந்து. பிரபா முதல் 6 பதிவு பண்ணிருக்காரு தன்னோட இரண்டாவது பந்து. பெஸ்ட் விசஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 40 பந்துகள்ல 84 ஓட்டங்கள் தேவை. ஆனா ஸ்லோ பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃபாஸ்டா பால் கொடுத்து விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். த நெக்ஸ்ட் பால் கொஞ்சம் குயிக்கா போட்டுருங்க. நல்ல ஷாட் பட் மிஸ் டைம்டு. ஸோ அதனால டிராவல் ஆகல. அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஒரு சிங்கிள் எங்க ஸ்ட்ரைக் மாறி இருக்காங்க. பட் த டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் மணிகண்டன் வி ஆன் ஸ்ட்ரைக் ரைட் நவ். டிராகன் பாய்ஸ் அணி தலைவர் நாணயம் சென்றுதலுக்கு அலுவலகம் அழைக்கப்படுகிறார். டிராகன் பாய்ஸ் தலைவர் வரீங்களா?
ஹலோ பாலாஜி பேசுகிறா. 2 ஓவர் முடிந்த நிலையில் ஒரு விக்கெட் இழப்பின்றி 26 ரன்கள். அடுத்த பவுலர் கவின் வந்திருக்காங்க. ஸ்லாட்ல இருந்தது, பார்த்த உடனே வச்சிருக்காரு. மிகப்பெரிய ஆறு அகைன். ஸோ ரெண்டு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இந்த டீமை பொறுத்தவரையும். மணி இருந்தாரு, அவங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இங்க பிரபா, ஸோ இவரையுமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது எப்போதுமே. ஸோ ஒரு மேட்ச் வின்னர், ஒரு கேம் சேஞ்சர். ஸோ மச் நீடட் விக்கெட். இவரோட விக்கெட்டுமே எடுத்து ஆகணும் கண்டிப்பா. நல்ல பாலிங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. பேக் ஃபுட்ல பதுங்க விட்டுருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் ஃபுட்ல சரியான ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன், டால் பேட்ஸ்மேன். ஃப்ரண்ட் ஃபுட்ல மறுபடியும் காலை போட்டாரு. நேருக்கு நேரா ஒரு 6. எங்கேயோ போயிருக்கு. பேக் ஃபுட் ஷாட்டுக்கான ட்ரை சரியா படல. நல்ல கம்பேக். இந்த ஓவரில் வர 2வது டாட் பால். 2-6 போன அந்த பால் மட்டும் கரெக்டாக ஸ்லாட்டில் விழுந்துருச்சு. மற்ற 3 பாலுமே நல்லா போட்டாருன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் மோர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க ப்ரோ. பயங்கர டிலேயாக போகுது மேட்ச்சு. மீண்டும் ஸ்லாட்டில் இருந்த பந்து கவர்ஸ் ரீஜனை கழிச்சிட்டு போயிட்டு இருக்கு பந்து. நல்ல சேவ். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். இத்துடன் 3வது ஓவர் முற்று பெறுகிறது. 41 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழந்து 3 ஓவர் முடிவில் 41 for 1 at the end of 3 overs. ஃபாஸ்டா பண்ணுங்க ப்ரோ. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க பிசிசி பழைய கோட்டை. மேட்ச் இன்னும் பிரஷருக்குள்ளே போகல. 5 ஓவருக்கு 66 ஓட்டங்கள் தேவை. 66 required from 30 deliveries. 3 மேட்ச் துண்டா நடத்தணும் வெளியே. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கமான் நண்பா, வேமா போடுங்க நண்பா. நிறைய டைம் எடுக்காதீங்க நண்பா. Well ball, quicker one. Starts with that ball. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஓவரை. மீண்டும் ஒரு டாட் பால். கீப்பர் க்ளோஸா வச்சு பிரஷர் பண்ணிட்டு இருக்காரு இங்க பவுலரை, சாரி பேட்ஸ்மேனை. குட் ஷாட். அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பால் எப்படி வந்து விழுந்துருது. பெரிய பெரிய ஆரா அடிச்சிட்டு இருக்காரு. 1 more 6. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்த பிரகாஷ், சாரி பிரபா, அவர் பேட்ல இருந்து அந்த பாலை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போடுங்க உள்ள ஃபாஸ்டா. பத்து 6 அடிக்கணும். 27 பால் இருக்கு. 60 ஓட்டங்கள் தேவை. 27 பால்ல 10 பால் செலக்ட் பண்ணி அடிச்சா போதும்.
ஒரு ஷார்ட் பால் அட்வான்ஸ் டைம் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், சிங்கிள் ஒன்லி. டைம் என்னன்னு பாரு. வலிச்சு தொடச்சு ஒரு அடி அடிச்சிருக்காரு. மேல போயிருக்கு, உள்ளயா வெளியா? நல்ல டேக்கன், அப்படியே நின்றார் தெளிவா. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா கிளியர் ஆயிட்டு இருக்கும். குட் கேட்ச். இரண்டாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க எஸ்எஸ்கே. நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள ஓடி வாங்க ப்ரோ. விமல் ப்ரோ கொஞ்சம் வாங்க ப்ரோ, வேமா வாங்க ப்ரோ. விமல் பவுலிங் சூப்பரா போட்டிருந்தாரு. ஸோ பேட்டிங்கில் எந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்க்கலாம். எஸ், போடுங்க போடுங்க போடுங்க. பா, சரியான சுத்து. விழுந்து மாறுதுன்னு நினைக்கிறேன் பந்து. நல்ல ஒரு வேரியேஷன் டெலிவரி போட்டுட்டு இருக்காருங்க. கம்பேரிட்டிவ்லி நல்ல ஓவர், ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்து முக்கியமான ஒரு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஸோ 4 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 48, 2 விக்கெட்லேருந்து 48 ஃபார் 2. இரண்டாம் பாதியின் முதல் பாதியில் 12 ரன் ரேட்டில் ஆடி இருக்காங்க இப்போ வரைக்கும். எஞ்சி உள்ள 24 பந்துகளில் 59 ஓட்டங்கள் தேவை. ஸோ 10 6 இன்னும் தேவை. நல்ல ஒரு போட்டிருக்காருன்னு சொல்லலாம். வெல் போல் குட்டி. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க நண்பா, உங்களுக்கு நிறைய டைம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. லோட்டாஸாவே புஷ்டாருங்க. மிட் விக்கெட் ரீஜியன்ல 6 தட்ட முடியல உள்ள. ஸோ அரை சதம் கிடைக்கிறார்கள் டீம் எஸ்எஸ்கே. 54 ஓட்டங்கள் இப்போ வரைக்கும் 25 பந்துகள்ல. பிரபா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர், எல்லா ஷாட்டும் நின்று இடத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜாலியா. ஷாட் அகைன், குயிக்கா போனார் அந்த பால. கேப்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு மிட் விக்கெட் ரீஜன்ல. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். சிங்கிள். ஓ வெல் போல், ஸ்லோயரா ஃப்ளைட்டடா. சிங்கிள், பேக் டு பேக், நல்ல கம்பேக். குட் ஷாட். பேட்டை லூஸ் அவுட்டு குறுக்க கொடுத்தாரு வேகமா. அதுவும் 6. 1 more 6 இந்த ஓவர்ல. 40 ஓட்டங்களை கடந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து ஒரு இன்ல சேசிங்ல ஸ்கோரை சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இங்க பிரபா. வெல் பிளேடு. 10 6 சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து 2 6 கிடச்சிருச்சு ஆல்ரெடி. இன்னும் 8 6 மட்டுமே நீடட். 7 6 மட்டுமே நீடட்.
ஸ்விங் அண்ட் மிஸ். மிஸ் இட், மிஸ்ஃபீல்ட், சிங்கிள் ஒன்லி. எல்லா பால்ஸையும் ரன்ஸ் ஆக்கிடுறாங்க மோஸ்ட்லி. லாஸ்ட் பால். டிராகன் பாய்ஸ்க்கு உங்களுக்கும் டாட் பால் டோ இன் தி ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முற்று பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 63. 2 விக்கெட்டிலிருந்து 63 for 2 at the end of 5 overs. எஞ்சியுள்ள 18 பந்துகளில் 44 ஓட்டங்கள் தேவை. 44 required from 18 deliveries. ரெக்கார்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 14, கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 12 எடுத்துகிட்டு போகிறாங்க. 14 எடுத்துகிட்டு போகணும் அடுத்து உள்ள 3 ஓவரில். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க பவுலரை. அதில் காமிப்பேன் நான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நண்பா. டாஸ் வின் பண்ண டர்ஃப் 50. உங்க டிசிஷன் என்ன ப்ரோ? டர்ஃப் 50 அங்க இருந்து அப்படியே கை தூக்கி சொன்னா கூட ஓகே தான். பவுலிங் ஓகே. மேட்ச் முடிஞ்ச மறுகணமே உள்ள இறங்கிடுங்க. ஸோ அடுத்த மேட்ச் டிராகன் பாய்ஸ் vs டர்ஃப் 50. ஸோ டர்ஃப் 50க்கான மஸ்ட் வின் கேம் அது. ஸோ நாணய சுண்டுதலில் வெற்றி பெற்ற டர்ஃப் 50. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? எவ்வளோ நேரம் ப்ரோ? ரொம்ப நேரம் டைம். பவுலர் செலக்ட் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் டைம்? சீக்கிரம் முடிவு பண்ணி போங்க ப்ரோ பட்டனு. டர்ஃப் 50 உங்க பவுலிங்கா? ஓகே ஓகே. ஸோ நாணய சுண்டுதலில் வெற்றி பெற்ற டர்ஃப் 50 டிராகன் பாய்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் பந்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிராகன் பாய்ஸ் உங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. 250 உள்ளே போனோடனே நீங்களும் சேர்ந்து உள்ளே போயிடுங்க. போடுங்க 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 ப்ரோ. தயா நீ போடுற உள்ள 44 ஆடணும் ப்ரோ 18 பாலுக்கு. ஸ்கோர் இப்போ 63 5 ஓவருக்கு. குட் ஷாட். ஃபிளாட்டா ஒரு 6. லவ்லி ஷாட்டுங்க. எல்லா ஓவர்லையுமே முதல்ல ஏர்லியராகவே பவுலர் மேலே ப்ரெஷர் போட்டுறாருங்க பிரபா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து ஒரு சேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுடைய ரோல் எந்த மாதிரி இருக்கணுமோ அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்காருன்னு சொல்லலாம். வெல் பிளேடு. ஃபாஸ்ட்டாக போடுங்க. பால் வந்துச்சா இல்லையா? தேங்க்ஸ்டா தம்பி. ஓகே போடுங்க போடுங்க நண்பா. ஓய்யோ ஸ்விங் அண்ட் மிஸ். ஸ்லாட்டில் போட்டு தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர். நல்ல வேகம் இந்த பாலில். பேட் எடுக்கிறதுக்குள்ள புசுக்குன்னு போயிடுச்சு பந்து பொத்துக்கிட்டு. வானுயர சென்ற பந்து சான்ஸ் ஃபார் கேட்ச். ஆஹா 48 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்கிறார் பிரபா. அரை சதம் கலக்கக்கூடிய முதல் பிளேயரா இருப்பார் அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு டேல. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆட்டம் இழந்து விட்டார். ஸோ பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ, மேஜர் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். செம்ம கம்பேக் கொடுத்துருக்காரு தயா. முதல் பாலே 6 கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்த பந்துகளை செம்மையா சூப்பரா போட்டாரு. ஆதி நியூ பேட்ஸ்மேனா உள்ள கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க ப்ரோ. கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க ஆதி. தேங்க்யூ. செட்டில் டவுன் ப்ளீஸ் பிளேயர்ஸ்.
குட் ஷாட் யோப்பா, என்ன ஸ்விங் ஸ்பீடுங்க. ஆதி உள்ள வந்த முதல் பால் டீப் ஸ்கொயர் லைன் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய 6. என்ன வேகம், பேட்டை துண்டா ஒரு வேகத்தில் எடுத்தாப்புல. இந்த மாதிரி பாலெல்லாம் குறுக்கு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அசால்ட்டா அடிச்சாப்புல. நல்ல ஷாட், பார்க்க அழகா இருந்துச்சு. ஷாட் அகைன், அதுவும் 6. 6 நம்பர் 3 இந்த ஓவர்ல பேக் டு பேக் சிக்ஸஸ். என்ன அடி, எங்க பாருங்க இவ்வளவு நேரமா 2 பால்ல 12 ரன், பேக் டு பேக் சிக்ஸஸ். லாட்டில் இருந்த பந்து ஹியூஜா அடிக்கிறான்பா, எங்கேயோ அடிக்கிறான் அந்த பையன். 13 பந்துகளில் 26 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. So the SSK and PCC both are unbeatables in the tournamentல. தோல்வியை சந்திக்காத இரு அணிகள் மோதிக்கொள்ளும் ஆட்டம். ஸோ யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா இந்த மேட்சை லாஸ் பண்ண போறாங்க. அது பிசிசியா இல்ல எஸ்எஸ்கேவா அப்படின்னு பார்த்துடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸ்டில் பேக் ஃபுட் ஷாட், பாலுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். லாங் ஆஃப்ல இருந்து நல்ல டேக்கன், ஒரு சின்ன கேமியோ, நல்லா இருந்துச்சு, என்டர்டைனிங்கா. இத்துடன் 6 ஓவர்கள் முற்று பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 81, 4 விக்கெட் இழந்து 81 for 4 at the end of 6 overs. எஞ்சியுள்ள 12 பந்துகளில் 26 ஓட்டங்கள் தேவை. 4 பால் செலக்ட் பண்ணி அடிச்சா போதும். கொஞ்சம் வேகமா பேட்ஸ்மேன் வந்துட்டாரு, கொஞ்சம் வேகமா. ரொம்ப 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 முக்கியமான ஓவர், முக்கியமான தருணத்தை எட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த மேட்ச் ஓவர். அந்த மேட்ச் ஓவர் போடுறதுக்கு அந்த அணித்தலைவர் காமேஷ் வந்திருக்காரு, நான் போடுறேன் அப்படின்னு. ஸோ இந்த மேட்ச் தான் மேட்சை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஓவராக இருக்கும் இந்த ஓவர். ஸோ 4 பாலை கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிக்கணும் 12 பாலுக்கு. ஸோ காமேஷ் வந்திருக்காரு மேட்ச் ஓவர் போடுறதுக்கு. டிலே பண்ணாமல் கொஞ்சம் வேகமாக போடுங்க, ரொம்ப டிலே ஆயிடுச்சு இந்த மேட்ச் ஆல்ரெடி. 2 டீமுக்கும் முக்கியமான மேட்ச் தான், புரியுது. Well played, ஒரு decent defense. சிங்கிள் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அந்த மேட்ச் ஓவரை. தள்ளி உட்கார பாலாஜி. ஒரு லெக் அண்டர் பால், ஒயிட் கால்ஸ் ஃப்ரம் அம்பயர். அப்பு நியூ பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்ல ஒரு 2 6 பலார் அடிச்சுட்டு போயிட்டாரு. சின்ன ஒரு கேமியோ, பார்க்க நல்லா இருந்துச்சு. வெல் பால், எக்ஸலன்ட் டெலிவரி, ஃபுல் பேஸ்ல ஒரு வைட் யாக்கா. வாட் அ டெலிவரி. ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் காமேஷ். 10 பந்துகளில் 24 ஓட்டங்கள் தேவை. சுவாரஸ்யமான தருணத்தை எட்டி பிடித்திருக்கிறது இந்த ஆட்டம். 4 பால் கரெக்டா அடிக்கணும் 10 பால்ல. குட் ஷாட், பானுயர சென்ற பந்து பாலுக்கு வர முடியுமா யாராவது? செம்ம ஹைட் போயிருக்கு லாங் ஆஃப்ல இருந்து. நல்ல டேக்கன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி பேக் டு பேக் 2 கேட்ச். ஸோ இப்போ மேட்ச் ஒரு மாதிரி பிசிசி பக்கமா சாயுதுன்னு நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா வாங்க ப்ரோ, கொச்சுக்காம. 9 பந்துகளில் 24 ஓட்டங்கள் தேவை. ஃபாஸ்டா ப்ரோ பேட்ஸ்மேன் ப்ரோ. 9 பந்துகளில் 24 ஓட்டங்கள் தேவை. முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். அந்த மேட்ச் ஓவரை செமையா போட்டுட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் காமேஷ், அந்த அணி தலைவர். முதல் 3 பந்துல வெறும் 2 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்து அதில் ஒரு ஒய்டும் அடங்கும். போடுங்க ஃபாஸ்டா போடுங்க.
ஃபுல் பேஸ்ல ஒரு ஷார்ட் பால், பேஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்ற முறையில் க்ளோஸாக போகலை. ஸோ ஓவரில் என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நாட் ஈவன் கெட் 1 பவுன்ஸ் வார்னிங் ஆல்சோ கொடுக்கல. ஸோ அதனால் எக்ஸ்பெரிமெண்டலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும். 1 மோர் டாட் பால் இந்த ஓவரில். ஸ்லோயரா லெக்கட் வேரியேஷன், பாலுக்கு அண்டர்ல ஃபீல்டர் வந்தாரு, கேட்ச் ஆகி பிடிச்சாங்க. 1 மோர் விக்கெட் இஸ் கான். 6வது விக்கெட் இழக்கிறாங்க டீம் எஸ்எஸ்கே. ஸோ மேட்ச் ஓவர்ல மேட்சை பலுக்கட்டாயமா பிடிச்ச அவன் பக்கமா திருப்பிக்கிட்டு இருக்காரு இங்க காமேஷ் ஃபார் த டீம் பாளையக்கோட்டை பிசிசிக்காக. செம்ம ஓவர் போட்டாருங்க கௌதம் ப்ரோ. கொஞ்சம் வேகமா அவங்க ப்ரோ, கோச்சுக்காம. ஒன் லாஸ்ட் பால், முக்கியமான பால், மேட்ச் பால், பவுண்டரி இல்லாத ஓவரா போச்சு அப்படின்னா செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் டீம் பிசிசி பாளையக்கோட்டைக்கு. பிரபா அவர் இன்னும் கொஞ்சம் உள்ள இருந்ததுனா நல்லா இருந்திருக்கும். இன்னும் 1 ஓவர் உள்ள இருந்ததுனா இன்னும் மேட்ச் சூப்பரா சூடா போயிருக்கும். நல்லா ஐயோ அட்வான்ஸ் போயிட்டாருங்க பாலுக்கு. நல்ல ஒரு ஸ்விங் ஸ்பீட் இருந்துச்சு. சம ஓவர், மேட்ச் ஓவர் 2 ரன்ல போட்டாருங்க காமேஷ். வாட் அன் ஓவர் ஃபார் தி டீம் பிசிசி பாளையக்கோட்டை. 7 ஓவர் முடிவு அணி இன்னைக்கு 83, 6 விக்கெட் இழந்து 83 ஃபார் 6 அட் தி எண்ட் ஆஃப் 7 ஓவர்ஸ். எஞ்சியுள்ள 6 பந்துகளில் 24 ஓட்டங்கள் தேவை. 6 பாலுக்கு 4 பால் அடிக்கணும் வெளியில. இப்ப கேள்வி எல்லாம் அந்த ஓவரை போடக்கூடிய அந்த பவுலர் யாரு அப்படிங்கிறது தான். 11 பேரும் போய் பேசாதீங்க தயவு செஞ்சு, எல்லாரும் பொசிஷன் போங்க. ஏற்கனவே ரொம்ப டிலே இந்த மேட்ச். சுதர் அவருக்கான 2வது ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 15 ஓட்டங்கள் கன்சீட் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. ஸோ பிமல் அவர் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு, கௌதம் நான் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. ஒரு ஓவருக்கு 24 அடிக்கணும், 4 6 அடிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க, ஃபாஸ்டா போடுங்க, ஃபாஸ்டா போடுங்க. கமான் கமான். ஒரு 2-11 இப்ப 2-20க்கு அடுத்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் போட்டுறணும். ஃபாஸ்டா பண்ணி கொடுங்க நண்பா. பில்போல் பெரிய லெவலில் விட்டு கொடுக்காத பந்து, ரன் எதுவும் ஓடல, ரெஃப்யூஸ் டு ரன். நான் பிமல் நானே ஆடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஸ்ட்ரைக் நானே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 5 பந்துகளில் 4 6 அடிக்கணும் வெளியில. ஓ தோல்வியை சந்திக்காத 2 அணிகள். குட் ஷாட், 6 நம்பர் 1. முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு. பிளாக் ஹோலிற்காக ட்ரை பண்ணப்பட்ட ஒரு பந்து கொஞ்சம் வித்துல விழுந்துச்சுன்னு சொல்லலாம். எஞ்சியுள்ள 4 பந்துகளில் 18 ஓட்டங்கள் தேவை. 3 sixes needed out of 4 deliveries. முதல் பால்ல ரன் ஓடாம நின்னதுக்கு பதில் சொல்ற விதமா ஒரு 6 அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஓகே ஓகே, அடுத்து போடுங்க, சீக்கிரம் போடுங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, வெயில் போடுங்க. தள்ளுறா பாலாஜி. White calls, pressure on the bowler. தள்ளி உட்காருங்க. மீண்டும் அகலப்பந்து. 16 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. ஸோ இப்போ 2 6 ஒரு 4 அடிச்சா கூட ஓகே தான். எஞ்சியுள்ள 4 பந்துகளில் 16 ஓட்டங்கள் தேவை. ஓ லவ்லி பால், சூப்பர் டெலிவரி. லெக் கட்டர் கரெக்டா போட்டு திருப்பிட்டாருன்னு சொல்லலாம். 3 பந்துகளில் 16 ஓட்டங்கள் தேவை. இந்த பால்ல பவுண்டரி வரல அப்படின்னா இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் பிசிசி ஸ்டீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். லீகல் டெலிவரிஸ் ஆர் குட் எனஃப். ஷாட், குட் ஷாட். மிட் விக்கெட் ரீஜன்ல ஒரு மிகப்பெரிய 6. அந்த பால் எடுத்து போடுங்க ப்ரோ யாராவது ப்ளீஸ் ப்ளீஸ்.
2 பந்துகளில் 10 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. சோ இந்த பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாலா இருக்க போகுது, மேட்ச் பாலா இருக்க போகுது. அந்த பால் எடுத்து போடுங்க ப்ரோ. பால் போட்டாங்க ப்ரோ உள்ள. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ அந்த பால் எடுத்து போடுங்க. 2 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவை. ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் டுடே. கமான் கமான். முக்கியமான பால், மேட்ச் பால். இந்த பால் பவுண்டரி வரல அப்படின்னா பிசிசி மேட்சை வின் பண்றாங்க. சம்ம வேகத்துல ஒயிட் கால்ஸ், அகலப்பந்து. மீண்டும் ஒரு வாய்ப்பு அணி எஸ்எஸ்ஏக்கு. 2 பந்துகளில் 9 ஓட்டங்கள் தேவை. பிரஷர் பிரஷர், சரியான பிரஷர். இந்த ஓவர்லையும் இப்போ வரைக்கும் 15 ரன் வந்திருக்கு. 3 ஒய்டு வந்திருக்கு இப்போ வரைக்கும். 2 6 வந்திருக்கு. 2 டாட் பால் போட்டிருக்காரு. சூப்பர் ஓவர் கிடையாது. ஃபுல் டாஸ் பால் ஃபிளாட்டா போயிருக்கு. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் தான் இருந்துச்சு. அதுல பூந்துக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். பேட்ல இருந்து பிச்சுக்கிட்டு போயிருக்கு பந்து. ஸோ கடைசி பால் வரைக்கும் மேட்சை செம்ம இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போயிருக்காங்க டீம் எஸ்எஸ்கே. 7.5 102 ஓட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 100 ஓட்டங்களை எட்டி பிடித்திருக்கிறது அணி எஸ்எஸ்கே. எஞ்சி உள்ள ஒரு பந்துக்கு 5 ஓட்டங்கள் தேவை. ஆட்டம் சமநிலையில் முடிந்தால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் பிரித்து வழங்கப்படும். வின் பண்ணக்கூடிய அணிக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். லாஸ்ட் 1 பால், மேட்ச் பால். வாட் a இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். சூப்பர் மேட்ச் இன்னைக்கு டேல. 2 டீமே 2 ஜெயிச்சிருக்காங்க. அன்பீட்டபிள்ஸ், 2 அன்பீட்டபிள்ஸ் மோதும் போது அந்த மேட்ச் இந்த மாதிரி தான் இருக்கணும். செம்ம சுவாரஸ்யமான மேட்சா போயிட்டு இருக்கு உள்ள. நான் தோக்க மாட்டேன் இவங்களும், நான் தோக்க மாட்டேன் அவங்களும். 106 ரன் அடிச்சிருந்தாலும் அதை திருப்பி அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க எஸ்எஸ்கே. கடைசி ஒரு பந்தில் 5 ஓட்டங்கள் தேவை. மேட்ச்னா இப்படி தாண்டா இருக்கணும் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச். சம மேட்ச். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு பந்து, முதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய டீம் எது அப்படின்னு தெரியக்கூடிய பந்து. பவுலர் சுதர் டு பேட்ஸ்மேன் பிமல். முதல் பந்துல 2 ஓடாம நின்னதுக்கு 2 6 1 4ன்னு பதிவு பண்ணிருக்காரு. ஒரு பாலுக்கு 5 ரன் தேவை. லாஸ்ட் பால், மேட்ச் பால். ஒரு பாலுக்கு 5 ஓட்டங்கள் தேவை. சமநிலையில் முடிந்தால் சம புள்ளிகள் வழங்கப்படும் 2 அணிகளுக்கும். லாஸ்ட் 1 பால், மேட்ச் பால். போட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அப்படியே கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த டீம் ஓடி வரத. ஒரு பந்துக்கு 6 ரன் 5 ரன் தேவையில்ல. ஃபுல் டாஸா போட்டு தப்பு பண்ணிருக்காரு. 6 அடிச்சு பீமல் அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. The team SSK remain unbeatables. தோல்வியை சந்திக்காத அணியாக தொடர்கிறார்கள் இங்கே அணி SSK. முதல் தோல்வியை சந்தித்திருக்கிறது பிசிசி பாளையக்கோட்டை. வெல் பிளேட். விமல் பவுலிங்ல மட்டும் இல்லாம பேட்டிங்ல சூப்பரா ஆடி கொடுத்திருக்காரு. பவுலர் பிரஷருக்குள்ள போயிட்டாரு நினைக்கிறேன். மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் ஹீரோ ஆஃப் த மேட்ச் எல்லாமே வந்து டீம் எஸ்எஸ்கே தான். வேற லெவல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு டீம் எஸ்எஸ்கே. டாப் 50 உள்ள போங்க. டாப் 50 உள்ள போங்க. அதே மாதிரி டிராகன் பாய்ஸோட ஓபனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ள போங்க. சம மேட்ச் இன்னைக்கு டேல. செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு மேட்ச். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் மேட்ச் டீம் எஸ்எஸ்கே. 106 ரன் அடிச்சு திருப்பி அடிக்கிறீங்களப்பா. நல்ல ஒரு மேட்ச் இன்னைக்கு டேல. டிராகன் பாய்ஸ் வெர்சஸ் டர்ஃப் 50. டாஸை வின் பண்ண டர்ஃப் 50 bowling சூஸ் பண்ணிட்டாங்க. 8 ஓவர் மேட்ச். கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வாங்க ப்ரோ. நேரம் சரியாக 2:18 2:20க்கு முதல் பால் போட்டுருங்க. டிராகன் பாய்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் உள்ள அனுப்புங்க ப்ளீஸ். ஃபாஸ்டா ப்ரோ. 3 மேட்ச் நடத்தணும் ப்ரோ. 3 மேட்ச். ஃபாஸ்டா ப்ரோ. அம்பையர் ப்ரோ பால் கேக்குறாங்க பாருங்க, போடுங்க உள்ள. ரெண்டு டீம்ல இருந்து 12th மேன் வரணும். கொஞ்சம் வந்துருங்க. டர்ஃப் 50 டிராகன் பாய்ஸ் 2 டீம்ல 12th மேன் வரணும். ஃபாஸ்டா வந்துருங்க.